எல்லாருக்கும் ஹாய், நான் உங்க இளையராஜா. வெல்கம் டு ட்ரேடிங் மை நேடு. மார்க் டக்ளஸ் எழுதின ட்ரேடிங் இன் த ஜோன் புக்கோட 6th சாப்டர்ல இருந்து நான் கத்துக்கிட்ட இம்பார்ட்டன்டான லெசன்ஸை இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னும் நீங்க ஃபர்ஸ்ட் 5 சாப்டர்ஸ் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மாதிரி ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ்ல ரெகுலரா வீடியோ பார்க்க மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெசன், எப்படி மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் இந்த ரிஸ்க தப்பா மதிப்பிடுறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். பெரும்பாலான ட்ரேடர்ஸ் இந்த ரிஸ்க எமோஷனலி தான் வந்து மதிப்பிடுவாங்க. ஓகேங்களா? அதுலயும் குறிப்பா அவங்க எடுத்த லாஸ்ட் ஃபியூ ட்ரேட்ஸோட ரிசல்ட் எப்படி வந்திருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் எமோஷனலா பாத்தீங்கன்னா டிசிஷன்ஸா இருக்கட்டும், இந்த ரிஸ்க மதிப்பிடுறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ட்ரேடர் இருக்காரு, அவர் எடுத்த கடைசி ட்ரேட் லாஸ் அப்படின்னா உடனே அடுத்த ட்ரேட் வந்து அவர் எடுக்கிற டிசிஷன் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே லாஸ்ட் ட்ரேட்ல அவர் பண்ண லாஸ மைண்ட்ல வச்சுக்கிட்டு எடுப்பாரு. இதே கடைசியா வரிசையா ஒரு 3-4 ட்ரேட் லாஸ் ஆச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது, எல்லாமே நமக்கு எகெயின்ஸ்டா நடக்குது, இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் வந்து என்னோட ஸ்டாப் லாஸை எடுத்துக்கிட்டாங்க, அதான் எனக்கு வரிசையா லாஸ் ஆகுது, இந்த மாதிரி எமோஷனலா பாத்தீங்கன்னா இருப்பாங்க. ஒருவேளை அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டா இப்போ ஒரு ட்ரேட் ப்ராஃபிட் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷம், ஒரு எக்ஸ்பெக்டேஷன், அடுத்த ட்ரேடும் இதே மாதிரி ப்ராஃபிட் வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நினைப்பாங்க. இதே ஒரு 3-4 ட்ரேட் வரிசையா லாஸ் ஆச்சு அப்படின்னா கான்பிடென்ட் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாகும். கான்பிடென்ட் அப்படிங்கிறது ட்ரேடிங்க்கு முக்கியமாவே இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட் கிராஸ் ஆகும்போது அது ஓவர் கான்பிடென்ட்டா மாறிடும். சோ ஓவர் கான்பிடென்ட்டோட விளைவா நம்ம ஓவரா ரிஸ்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இந்த மாதிரி நம்மளோட பாஸ்ட் ட்ரேட்ஸோட அவுட்கம் பேஸ் பண்ணி தான் எமோஷனலி பாத்தீங்கன்னா எல்லா விதமான முடிவுகளையும் மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் எடுப்பாங்க. பட் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் யோசிக்கிற விதமே கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ட்ரேட்ஸோட ரிசல்ட்டை பொறுத்து அவங்க ரிஸ்க வந்து பார்க்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒவ்வொரு ட்ரேடையுமே பாத்தீங்கன்னா யூனிக்கா தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ட்ரேட் எடுக்கிறாங்க அப்படின்னா அது வந்து தனித்துவமானது. ஓகே, அதுக்கு என்ன ஒர்க் பண்ணணும், அதுல என்ன மாதிரி ரிஸ்க் இருக்கு, அதுக்கு எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத அந்தந்த ட்ரேடுக்கு தனியா தான் ஒர்க் பண்ணுவாங்க. போன ட்ரேடோட ரிசல்ட் எப்படி வந்துச்சோ அதை பொறுத்து இந்த ட்ரேட்ல இந்த மாதிரி ரிஸ்க் இருக்கு அப்படின்லாம் பாத்தீங்கன்னா அவங்க நினைக்கவே மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப போன ட்ரேட்ல லாஸ் ஆகி இருந்துச்சு அப்படின்னா அந்த ட்ரேட்ல அப்படியாச்சு, அதான் லாஸ் ஆச்சு, இந்த ட்ரேட்லயும் அப்படியாகி லாஸ் ஆயிரும் அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா நம்ம எடுக்கிற ஒவ்வொரு ட்ரேடுமே பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்டானது. ஓகே, காரணம் என்னன்னா மார்க்கெட்ல இருக்கிற ஒவ்வொரு மொமெண்டமும் பாத்தீங்கன்னா யூனிக்கானது. சோ இப்போ ஒரு ட்ரேட் எடுக்க போகும்போது அந்த ட்ரேடுக்குன்னு சில ரிஸ்க் இருக்கும். சரிங்களா? அந்த ரிஸ்க் என்ன அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி ஸ்டடி பண்ணி அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், அந்த இடத்துல இருக்கிற ரிஸ்க நம்ம எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு கம்ப்ளீட்டா ஈச் அண்ட் எவ்ரி ட்ரேட நம்ம தனித்தனியா தான் பிளான் பண்ணணும். இந்த இடத்துல பாஸ்ட் ட்ரேட்ஸோட ரிசல்ட்டுக்கு எந்த வேலையும் இல்ல. ஓகேங்களா? அதாவது நீங்க நெக்ஸ்ட் ட்ரேட் எடுக்க போறப்போ அப்ப பழைய ட்ரேடோட ரிசல்ட்ஸ் எல்லாம் எதுக்குமே யூஸ் ஆகாதா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்குன்னு சில பர்பஸ் இருக்கு. ஆர்த்தர் மெயினா இங்க என்ன சொல்ல வர ட்ரை பண்றாரு அப்படின்னா, அந்த ரிசல்ட்டை அடுத்த ட்ரேடோட டிசிஷன் எடுப்போம் இல்லைங்களா, சில இம்பார்ட்டன்டான டிசிஷன், அந்த டிசிஷன்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் ஆக விடாம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நம்ம லாஸ்ட் ட்ரேட்ல ப்ராஃபிட் பண்றோமோ லாஸ் பண்றோமோ அந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி அடுத்த ட்ரேடோட ரிசல்ட் அப்படிங்கிறது வரப்போறது கிடையாது. நம்பர் 2, புதுசா ட்ரேடிங் பண்றவங்களுக்கும் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ்க்கும் இடையில இருக்கிற சைக்காலஜிக்கல் கேப். ஏன் புதுசா ட்ரேடிங் பண்றவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க? இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு அவுட்கமையும் பாக்குறப்போ அவங்களோட எமோஷன் அப்படிங்கிறது தொடர்ந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆக்சுவலா இந்த எமோஷன் கூட அவங்களுக்கு வந்து கான்ஸ்டன்டா இருக்காது. ஒரு ப்ராஃபிட்ட பார்த்தா ஒரு மாதிரி, ஒரு லாஸ பார்த்தா ஒரு மாதிரி, ஒரு கண்டினியூஸ் லாஸ பார்த்தா ஒரு மாதிரி, ஒரு கண்டினியூஸ் ப்ராஃபிட்ட பார்த்தா ஒரு மாதிரி, தொடர்ந்து இந்த மாதிரி பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பட் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் எப்படி கன்சிஸ்டன்டா இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற பிரசன்ட் மொமெண்ட்டை ஃபோக்கஸ் பண்றதுக்காக அவங்களோட மைண்ட அவங்க வந்து கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பாங்க. அதாவது இப்போ ஒரு ட்ரேட் இருக்கா, அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்றதுக்கு, அதுக்கு என்ன ஒர்க் பண்ணுமோ அதை மட்டும் பண்றதுக்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா தயார்படுத்தி வச்சிருப்பாங்க. அண்ட் அதோட சேர்த்து பாஸ்ட் ட்ரேட்ஸோட அவுட்கம் அவங்கள வந்து எந்த வகையிலும் வந்து பாதிக்காத அளவுக்கு, அதாவது அவங்க எடுக்கிற முடிவை எந்த வகையிலும் பாதிக்காத அளவுக்கு பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்கள தயார் பண்ணி வச்சிருப்பாங்க. ட்ரேடிங்ல இந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து ஜஸ்ட் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்ல மட்டும் நம்ம கன்சிஸ்டன்டா இருந்தா பத்தாது. நம்மளோட மென்டல் ஸ்கில்ஸும் பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்டா இருக்கணும். அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா,
நம்ம யோசிக்கிற விதமும் பார்த்தீங்கன்னா, ஒரே மாதிரி இருக்கணும். நேரத்துக்கு ஏத்த மாதிரி, இடத்துக்கு ஏத்த மாரி, ஒரு ட்ரேடுக்கு ஏத்த மாரி ஒவ்வொரு மாரி நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் அப்டின்னா, நம்மளால கன்சிஸ்டன்ட்டா வொர்க் பண்ண முடியாது இந்த மார்க்கெட்ல. கன்சிஸ்டன்ட்டா வொர்க் பண்ண முடியல அப்டின்னாலே, நம்மளோட ரிசல்ட் கன்சிஸ்டன்ட்டா இருக்காது. நம்பர் 3 அன்சர்டைனிட்டி பிரின்சிபல். ட்ரேடிங்க்கு தேவையான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நம்பிக்கை என்ன அப்டின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல மார்க்கெட்ல எப்ப வேணாலும், என்ன வேணாலும் நடக்கலாம் அப்டிங்கிறத ஒரு ட்ரேடரா நம்ம வந்து ஒத்துக்கணும். ஏன்னா இன்னமும் நெறைய புது ட்ரேடர்ஸ் என்ன பண்றாங்க அப்டின்னா, மார்க்கெட்ல இதுதான் நடக்கும், இப்படிதான் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெனச்சுட்டு இருக்காங்க. பட் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு விஷயம் ரிப்பீட் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டி மார்க்கெட்ல இருக்கா இல்லையான்னு கேட்டீங்கன்னா, இருக்கு அப்படிங்கிறது தான் அதுக்கான பதில். அதுக்காக எல்லா நேரத்திலயும் அதே விஷயம் தான் அதே மாதிரி ரிப்பீட் ஆகணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. அதனால தான் இந்த மார்க்கெட்ல ஒரு 100% ப்ராஃபிட்டபிள் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அண்ட் 100% அக்யூரசி அப்படிங்கிற ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்லயும் ட்ரேடிங்லயும் கிடையவே கிடையாது. அண்ட் இந்த நம்பிக்கை ரொம்பவே ஜென்யூனா இருக்கணும் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சும்மா கடமைக்காக சரி ஓகே ப்ரோ அவ்வளவுதானே ஒத்துக்கணுமா சரி நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாம, இந்த நம்பிக்கை நமக்குள்ள ஆழமா பாத்தீங்கன்னா உருவாகணும். ஓகேங்களா? அப்பதான் எந்த சூழ்நிலையிலயும் அதை மீறி நம்ம செயல்படவே மாட்டோம். இன்னொன்னு, இந்த நம்பிக்கை நமக்குள்ள ஆழமா வந்துருச்சு அப்படின்னாலே நம்மளோட செயல்பாடுகள்ல நிறைய மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப நெருப்பு அப்படிங்கிறது சுடும் அப்படின்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம் வந்து இப்போ ஒரு பாத்திரம் சூடா இருக்கு அப்படின்னா நான் கை வைக்க மாட்டேன். ஒரு இடத்துல நெருப்பு இருக்குன்னா அது பக்கத்துல போக மாட்டேன். சோ அதுக்கேத்த மாதிரி கான்சியஸா பாத்தீங்கன்னா நான் முடிவெடுப்பேன். ஏன்னா எனக்கு அது நல்லாவே தெரியும். ஒருவேளை அதை நான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னாலும் ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுவேன். காரணம் என்ன அப்படின்னா, இப்ப நெருப்புல கை வச்சா கை சுட்டுரும், புண்ணாயிடும். அந்த பெயின் எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி இந்த நம்பிக்கை நமக்குள்ள ஆழமா பாத்தீங்கன்னா வரணும். அப்ப மட்டும்தான் நம்மளால மார்க்கெட்டுக்கு ஏத்த மாதிரி செயல்பட முடியும். இல்ல அப்படின்னா தொடர்ந்து நம்மளோட எமோஷன் சொல்ற பேச்ச கேட்டு செஞ்ச தப்பையே திரும்ப திரும்ப செய்யற ஒரு நிலைமை கூட வரலாம். அன்சர்டைனிட்டி அப்படிங்கறத தமிழ்ல நிச்சயமில்லாத தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ எப்ப மார்க்கெட்டோட இந்த நிச்சயமில்லாத தன்மையை நம்ம வந்து அக்செப்ட் பண்றோமோ, அப்ப நம்மளோட பயம் அப்படிங்கிறது கம்மியாயிரும். ஓவர் கான்பிடன்ஸ் சுத்தமா இருக்கவே இருக்காது. அண்ட் தேவையில்லாத எதிர்பார்ப்பையும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து வச்சுக்கவே மாட்டோம். சோ இதெல்லாம் நம்ம பண்றதுக்கு மெயினா இந்த அன்சர்டைனிட்டியை நம்ம வந்து அக்செப்ட் பண்ண கத்துக்கணும். சோ இப்ப இது எல்லாத்தையுமே நம்ம சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா, இதன் விளைவா ஒரு ட்ரேடரா மார்க்கெட் இப்ப என்ன ஆஃபர் பண்ணுதோ அதை மட்டுமே நம்மளால ஃபோக்கஸ் பண்ண முடியும். நம்பர் 4, ஏன் ஒரு ட்ரேடர் இந்த அன்சர்டைனிட்டியை கண்டிப்பா அக்செப்ட் பண்ணணும்? என்னதான் நம்மளோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியோட வின் ரேட் அதிகமா இருக்கலாம், அக்யூரசி ஜாஸ்தியா இருக்கலாம், அப்படி இருந்தாலுமே நம்ம எடுக்கிற எந்த ஒரு ட்ரேட்லயுமே கேரண்டீட் அவுட்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா பாசிபிளே கிடையாது. இன்னும் சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறோம், அதுக்கு பின்னாடி எவ்வளவோ அனாலிசிஸ் நம்ம பண்றோம், எவ்வளவோ டூல்ஸ் யூஸ் பண்றோம், ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றோம், அதோட அக்யூரசி பயங்கரமா இருக்கு, ஹையர் வின் ரேட் இருக்கு. அப்படி இருந்தாலும் கூட அதெல்லாம் யூஸ் பண்ணி எடுக்கிற அந்த ட்ரேடோட அவுட்கம் கண்டிப்பா ப்ராஃபிட்டா தான் இருக்கும், கண்டிப்பா நமக்கு சாதகமா தான் இருக்கும் அப்படின்லாம் நம்மளால சொல்லிட முடியாது. சோ அதோட அவுட்கம் ப்ராஃபிட்டாவும் இருக்கலாம், லாஸாவும் இருக்கலாம். இது வந்து அந்த ட்ரேட் அப்படின்னு இல்ல, நம்ம எடுக்கிற எந்த ட்ரேடா இருந்தாலும் அதை நம்மளால பாத்தீங்கன்னா சொல்லிடவே முடியாது. ஏன்னா ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது நமக்கு ப்ராபபிலிட்டியா மட்டும்தான் கொடுக்குமே தவிர சர்டைனிட்டி அதாவது நிச்சயத்தன்மையை பாத்தீங்கன்னா கண்டிப்பா கொடுக்கவே கொடுக்காது. அண்ட் உலகத்துல எந்த ட்ரேடரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மார்க்கெட்ல 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸே இருந்தாலும் சரி, அவங்க வந்து பல வருஷமா ப்ராஃபிட்டபிளா ட்ரேட் பண்றாங்க அப்படின்னாலும் சரி, அவங்க கிட்ட எவ்வளவு கோடி கணக்குல காசு இருந்தாலும் சரி, யாராலையுமே பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ட்ரேடோட ரிசல்ட்ஸ பிரெடிக்ட் பண்ணவே முடியாது. என்ன ப்ரோ இப்படி சொல்றீங்க, நானே நிறைய தடவை பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, அது பை லக் இல்ல பை சான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேபி நீங்க பிரெடிக்ட் பண்ணியிருக்கலாம். பட் அதுக்காக நம்ம எடுக்கிற எல்லா ட்ரேடோட அவுட்கமையும் நம்மளால வந்து அக்யூரேட்டா பிரெடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னு நம்மளால சொல்லிடவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ட்ரேடர் இருக்காரு, ஓகேங்களா? அவர் என்ன பண்றாரு, அவர் எடுக்கிற ட்ரேடோட அவுட்கம் இப்படிதான் வரும் அப்படிங்கிறத பிரெடிக்ட் பண்ண ட்ரை பண்றாரு, அவரும் பண்றாரு, ஓகேங்களா? மோஸ்ட்லி எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இப்ப நாம அந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணுவோம், இப்ப நானே என்ன எடுத்துக்கோங்க, மோஸ்டா எனக்கு ஃபேவரபிளான ரிசல்ட்ஸை மட்டும் தான் நான் ப்ரெடிக்ட் பண்ணுவேன். இப்போ ஒரு லாஸ் ஆக போகுது அப்படின்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த ப்ரெடிக்ஷன் மேல எனக்கு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இருக்கு அப்படின்னா, அந்த ட்ரேட ஃபர்ஸ்ட் நான் எடுத்திருக்கவே மாட்டேன். இல்லையா அந்த இடத்திலேயே வேற ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி அதை வந்து நான் அவாய்ட் பண்ண தான் ட்ரை பண்ணியிருப்பேன். எனக்கு தெரிஞ்சே லாஸ் ஆகட்டும் அப்படின்னு உட்காந்துலாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டேன். ஒருவேளை நான் அக்யூரேட்டா ப்ரெடிக்ட் பண்ணிருவேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சுன்னா சொல்றேன், சரிங்களா? சோ மோஸ்ட்லி நம்மளோட ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே பாசிட்டிவா, அதாவது நமக்கு ஃபேவரபிளா தான் இருக்கும், சரிங்களா? சிம்பிளா சொல்லணும்னா ப்ராஃபிட் தான் வரும், ப்ராஃபிட் தான் வரும் அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் நினைச்சிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த ட்ரேடரும் பாத்தீங்கன்னா அவர் எடுக்கிற ஒவ்வொரு ட்ரேட்லயும் கரெக்டா ப்ராஃபிட் தான் வரும் அப்படின்னு ஸ்ட்ராங்கா ப்ரெடிக்ட் பண்றாரு. இவர் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே
10 ட்ரேட் பாத்தீங்கன்னா வரிசையா ப்ராஃபிட் ஆகுது. இப்ப இந்த 10 ட்ரேட் ப்ராஃபிட் வந்து இவர் பிரெடிக்ட் பண்ணதுனாலயோ, இவர் அனாலிசிஸ் பண்ணதுனாலயோ, இவர் என்ன டூல் யூஸ் பண்ணாரோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரிங்களா? இப்போ இந்த பிரெடிக்ஷன்லாம் வொர்க் அவுட் ஆச்சு இல்லையா? இப்போ இவரோட 11வது ட்ரேட் இருக்கு பாத்தீங்களா? அதையும் அவரால கரெக்ட்டா பிரெடிக்ட் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்க. இந்த 10 ட்ரேட் இவர் வந்து கரெக்ட்டா பிரெடிக்ட் பண்ணிட்டாரு. அதனால இவரு 11வதா பிரெடிக்ட் பண்ற ட்ரேடும் கண்டிப்பா இவரு பிரெடிக்ஷன் படி தான் நடக்கும் அப்படின்னு நம்மளால உறுதியா சொல்லிற முடியாது. காரணம் என்னன்னா, இந்த 10 ட்ரேடுமே இவரோட லக்குனால தான் பாத்தீங்கன்னா இந்த பிரெடிக்ஷன் அப்படிங்கறது அந்த இடத்துல வொர்க் அவுட் ஆகியிருக்கு. இன்னொரு பக்கம் இந்த ட்ரேடர் வந்து ரூல்ஸ் எல்லாம் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா பண்றாரு. சரிங்களா? எல்லா வொர்க்குமே ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி பண்றாரு. இவர் பண்ற ஒரே ஒரு மிஸ்டேக் என்னன்னா, அவுட்கம பிரெடிக்ட் பண்றது மட்டும் தான். சரிங்களா? பிரெடிக்ட் பண்ணி அதுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா பிரெடிக்ஷன் பண்றோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு எக்ஸ்பெக்டேஷனா மாறிடும். சரிங்களா? அது மட்டும் தான் அவர் பண்ற ஒரே ஒரு தப்பு. இப்போ இவரோட வொர்க் எல்லாமே கரெக்ட்டா இருந்தாலும் கூட, இந்த பிரெடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வொர்க் அவுட் ஆகுறதுக்கு இவரோட ஸ்கில் வந்து காரணம் கிடையாது. ஓகேங்களா? இவரோட லக்கு தான் காரணம். அந்த லக்கு வந்து ட்ரேடிங்ல எல்லா நேரமும் நமக்கு கை குடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. பட் ஸ்கில் எப்ப இருந்தாலும் பாத்தீங்கன்னா நமக்கு கை குடுக்கும். இப்போ ஒண்ணும் கெட்டு போல. இவரோட 11வது ட்ரேட்லயும் அதே ஸ்கில்ல யூஸ் பண்ணி தான் இப்போ அவர் வந்து வொர்க் பண்றாரு. சரிங்களா? பட் அவரோட பிரெடிக்ஷன் தான் ஃபெயில் ஆச்சு. ஆனா அவரோட ஸ்கில் ஃபெயில் ஆகல. என்ன ப்ரோ ஃபெயில் ஆகலன்னு சொல்றீங்க? அதான் லாஸ் பண்ணிட்டாரே அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்கில்லும் கண்டிப்பா ப்ராஃபிட்ட மட்டும் தான் கேரண்டீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிற முடியாது. ஓகேங்களா? நம்ம வந்து சில ட்ரேட் ப்ராஃபிட் பண்ணுவோம், சில ட்ரேட் லாஸ் பண்ணுவோம். நம்மளோட ஓவரால் ரிசல்ட் அப்படிங்கிறது ப்ராஃபிட்ல இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் இங்க நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம். அதை விட்டுட்டு எல்லா ட்ரேடும் ப்ராஃபிட் பண்ணாதான் நான் ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடர், அப்பதான் நம்மளால நல்லா சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ட்ரேடிங்ல அப்படி யாராலையுமே பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணவும் முடியாது, சம்பாதிக்கவும் முடியாது. சோ இந்த இடத்துல ஒரு ட்ரேடருக்கு தேவையான ஒரு கரெக்டான மைண்ட் செட் என்ன அப்படின்னா, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறது எனக்கு தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. பட் என்னோட ஸ்ட்ராட்டஜி எனக்கான எட்ஜ குடுக்குது அப்படின்னா அது மட்டுமே எனக்கு போதும். என்னால லாங் டேர்ம்ல வந்து சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சா மட்டும் போதும். அதை விட்டுட்டு ஒவ்வொரு தடவையுமே அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத உட்காந்து யோசிக்கிறதுக்கு பதிலா நம்மளோட ட்ரேடிங் எட்ஜ நம்ம முழுசா நம்பி தொடர்ந்து ஒர்க் பண்ணலாம். அப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னாலே நம்ம எதிர்பார்க்கிற விஷயம் நம்ம எதிர்பார்க்காமலே பாத்தீங்கன்னா இங்க நடக்கும். சோ இதை நம்ம கரெக்டா பண்ணிட்டோம் அப்படின்னாலே எந்த விதமான எமோஷனல் பிரஷரும் இல்லாம நம்மளோட ட்ரேட்ஸ ஒரு ட்ரேடரா நம்மளால எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதாவது நம்மளோட பிளான வந்து பாத்தீங்கன்னா நம்மளால செயல்படுத்த முடியும். நம்பர் 5, மேக்கிங் யுவர் செல்ஃப் அவைலபிள் டு த மார்க்கெட். ஒரு ட்ரேடரா 2 விஷயத்த நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். அதுல முதல் விஷயம், எனக்கு என்னோட எட்ஜ் நல்லா தெரியும். 2வது விஷயம், எனக்கு என்னோட அவுட்கம் என்னன்னு தெரியவே தெரியாது. இந்த 2 விஷயத்த கண்டிப்பா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணியே ஆகணும். மேக்கிங் யுவர் செல்ஃப் அவைலபிள் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட்ல அடுத்து என்ன நடந்தாலும் அதுக்கு நம்ம தயாரா இருக்கிறது. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மார்க்கெட் வந்து தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கிற ஒரு இடம். ஓகேங்களா? சோ அந்த இடத்துல நம்மளோட பர்சனல் எக்ஸ்பெக்டேஷனை நம்ம மார்க்கெட் மேல திணிச்சோம் அப்படின்னா பாதிப்பு மார்க்கெட்டுக்கு கிடையாது, நமக்கு தான். அதனாலதான் ஃபர்ஸ்ட் இந்த 2 விஷயத்த ஒரு ட்ரேடரா நம்ம வந்து அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அதை பண்ணா மட்டும்தான் இதை நம்மளால பாத்தீங்கன்னா பண்ண முடியும். இதன் விளைவா தொடர்ந்து மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்காம அதுல கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை தொடர்ந்து நம்மளால பயன்படுத்திக்க முடியும் ஒரு ட்ரேடரா. நம்பர் 6, ரிஜெக்ட் எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கிற பிரச்சனை. இந்த ரிஜெக்ட் எக்ஸ்பெக்டேஷனை தமிழ்ல உறுதியான எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதுல இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பார்க்கலாம். எதிர்பார்ப்புகள் நம்மளோட உணர்வுகளை பாதிக்கும். அடுத்து என்ன ஆக போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிற நம்பிக்கை ட்ரேடர்ஸ்க்கு வந்துருச்சு அப்படின்னாலே அதை சப்போர்ட் பண்ணாத இன்ஃபர்மேஷன்ஸை தொடர்ந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிட்டே இருப்போம். இப்போ ஒரு ட்ரேட் அது வந்து லாஸ்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா அவ்வளவு சீக்கிரம் அதை க்ளோஸ் பண்ணவே முடியாது. கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு மாறும், நமக்கு ஏத்த மாதிரி சிச்சுவேஷன் வரும் அப்படின்னு ஒரு லூசிங் ட்ரேடை ரொம்ப நேரத்துக்கு பாத்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணுவாங்க. அண்ட் பல வாய்ப்புகளை மார்க்கெட்ல தவற விடுறதுக்கும் பாத்தீங்கன்னா சான்சஸ் இருக்கு. அண்ட் இது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றது எனக்கு தெரியும் அப்படிங்கிற அவங்களோட அந்த நம்பிக்கை தான். இது ஏன் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு காரணம், நம்மளோட எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது மென்டல் ரிஜிடிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா உருவாக்குது. அதாவது மனதளவுல ஒரு உறுதித்தன்மைய பாத்தீங்கன்னா அந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது உருவாக்குது. இதனால அதை மீறி பாத்தீங்கன்னா நம்மளால செயல்படவே முடியறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் ஒரு ட்ரேட் எடுத்துட்டேன், ஒரு செல் என்ட்ரி எடுத்துட்டேன். சோ என்னோட அனாலிசிஸ் படி நெக்ஸ்ட் பிரைஸ் வந்து இறங்க போகுது அப்படிங்கிற முடிவை நான் எடுத்துட்டேன். அண்ட் அந்த முடிவு என்னோட எதிர்பார்ப்பாவும் இருக்கு. இந்த எதிர்பார்ப்பு எனக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு உறுதித்தன்மையை உருவாக்குது. இதனால என்ன ஆகுதுன்னா, மார்க்கெட் இப்ப நான் நினைச்ச மாதிரி இல்ல. ஓகேங்களா? நான் பிரைஸ் இறங்கும்னு நினைச்சுதான் செல் என்ட்ரி எடுத்து வச்சிருக்கேன். ஆனா வந்து மார்க்கெட் இறங்காம இப்ப ஏறிக்கிட்டே இருக்கு அப்படின்னா அவ்வளவு சீக்கிரம் அதை என்னால அக்செப்டே பண்ணிக்க முடியாது. ஏன் அப்படின்னா என்னோட எதிர்பார்ப்பு மார்க்கெட் இறங்கும் அப்படிங்கிறது. அதை நினைச்சுதான் நான் ஒரு என்ட்ரியும் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். இப்ப எனக்கு ஆப்போசிட்டா மார்க்கெட் செயல்படுது அப்படிங்கிறப்போ
அந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்னால செயல்பட முடியாம நான் வந்து சும்மாவே உட்கார்ந்துட்டு இருக்கேன். இதுக்கு முக்கியமான காரணம் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் அது மனதளவுல உருவாக்குன அந்த உறுதித்தன்மை. இதுக்கான தீர்வு ரொம்ப சிம்பிளானது. முதல்ல மார்க்கெட்டோட நிச்சயமில்லாத தன்மையை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அண்ட் மனதளவுல நம்ம எப்பவுமே பிளெக்சிபிளா இருக்க கத்துக்கணும். நம்பர் 7, மார்க்கெட்டோட ஃபண்டமெண்டலான கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டோட்டலா ஒரு 5 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. ஸோ அதை பத்தி ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னா, மார்க்கெட்ல எது வேணாலும் நடக்கலாம். இத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நிறைய மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். ஓகேங்களா? சோ இதனாலதான் நம்மளால எந்த ஒரு ட்ரேட்லயுமே நம்மளோட அவுட்கம கேரண்டீடா பாத்தீங்கன்னா சொல்லவே முடியறது கிடையாது. அண்ட் மார்க்கெட்டோட பிஹேவியர்ல எப்ப வேணாலும் பாத்தீங்கன்னா எதிர்பாராத நிகழ்வுகள் அப்படிங்கறது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்படி ஆகும்னு நினைச்சிருப்போம், இல்ல இப்படி ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கும் அப்படின்னு நினைச்சிருப்போம். பட் அதுக்கு வேற மாதிரி ஓகே, நம்ம நினைச்சதுக்கு வேற மாதிரியும் பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நடந்துக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நம்பர் 2, ட்ரேடிங்ல நம்ம சம்பாதிக்கிறதுக்கு நம்மளோட அடுத்த அவுட்கம் என்னவா இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அண்ட் நம்மளோட ட்ரேடிங் சக்சஸ் ஒரு ட்ரேடோ 2 ட்ரேடோ பாத்தீங்கன்னா தீர்மானிக்காது. ஆக்சுவலா சக்சஸ் அப்படிங்கிறது ஒரு டெஸ்டினேஷன் இல்ல, அது ஒரு ஜேர்னி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது ட்ரேடிங்க்கு 100க்கு 100 பாத்தீங்கன்னா பொருந்தும். ஓகே, நம்மளோட ஒரு ட்ரேட் 2 ட்ரேட் 10 ட்ரேட் இதை வச்சு எதையுமே பாத்தீங்கன்னா நம்மளால சொல்லிட முடியாது. அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படிங்கிறதுமே நம்ம எடுக்கிற பல ட்ரேட்ஸ்ல இருந்து தான் பாத்தீங்கன்னா உருவாகும். அண்ட் அதுக்கு நிறைய டைமும் எடுத்துக்கும். ஒன்ஸ் அந்த ப்ராஃபிட்டபிலிட்டியா நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா கூட அதை அப்படியே மெயின்டைன் பண்றதுக்கும் ஒரு சில வேலைகள் நம்ம செய்யற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் வந்துருச்சுன்னா அது அப்படியே இருக்கும். நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், எப்படி பண்ணாலும் நமக்கு வந்து ப்ராஃபிட் தான் வரும் அப்படின்லாம் பாத்தீங்கன்னா சொல்லிட முடியாது. அந்த சக்சஸ் ட்ராக்கை நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்றதுக்கும் நம்ம எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும். மூணாவது கேரக்டரிஸ்டிக்ஸ், நமக்கு வர ப்ராஃபிட் லாஸ் அப்படிங்கிறது ரேண்டமா தான் வரும். ஓகேங்களா? இதை வந்து ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு காயினை டாஸ் பண்றீங்க, அதுல ஹெட் இல்ல டெய்ல் ரெண்டுல ஏதாவது ஒண்ணு வரலாம். ஓகேங்களா? இந்த ஹெட் வருது டெய்ல் வரதுக்கு இடையில எந்த ஒரு பேட்டர்னையும் நம்மளால ஐடென்டிஃபையே பண்ண முடியாது. இப்போ ஒரு 10 தடவை நான் காயினை டாஸ் பண்றேன் அப்படின்னா அதுல ஒரு 7 தடவை ஹெட்டும் 3 தடவை டெய்லும் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த தடவை அதே மாதிரி 7 தடவை ஹெட் அதே மாதிரி 3 தடவை டெய்ல் வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. வேற மாதிரி இந்த கவுண்ட் வந்து சேஞ்ச் ஆகலாம். அப்படியே அகைன் வந்து திரும்ப 7 தடவை ஹெட் 7 தடவை டெய்ல் வந்தா கூட அந்த அவுட்கம் இருக்கு பாத்தீங்களா? இப்போ முதல்ல ஹெட் ஹெட் டெய்ல் அந்த பேட்டர்ன் இருக்கு பாத்தீங்களா? அதே சிமிலர் பேட்டர்ன் நெக்ஸ்ட் டைம் வந்து ரிப்பீட் ஆகுறதுக்கு சான்சஸ் ஆர் வெரி 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 லெஸ். ஓகே, இன்னும் சிம்பிளா புரியணும்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஹெட் வந்ததுனால அடுத்த தடவை டெய்ல் வரப்போறது இல்ல. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹெட்டே வந்ததுனால செகண்ட் டைமும் ஹெட் தான் வரும் அப்படின்னும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால சொல்லிட முடியாது. இந்த விஷயத்த அப்படியே ட்ரேடிங்கோட கனெக்ட் பண்ணி பாருங்க. இதுல வர ப்ராஃபிட் லாஸ் அப்படிங்கிறது ரேண்டமா தான் வருது. ஓகேங்களா? சோ ரேண்டம் இன் த சென்ஸ் எப்ப வேணாலும் ப்ராஃபிட் வரலாம், எப்ப வேணாலும் லாஸ் வரலாம். ஓகேங்களா? பட் அந்த ப்ராஃபிட்டோ லாஸோ அதுக்கு நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் இல்லைங்களா? அந்த ட்ரேடுக்கு பின்னாடி இருக்கிற எஃபர்ட் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். சரிங்களா? இப்ப என்கிட்ட வந்து ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி நான் வந்து பல வருஷமா வந்து ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா கூட அதே ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி நான் ட்ரேட் பண்றப்போ வரிசையா எனக்கு வந்து கண்டினியூஸா லாசஸ் அப்படிங்கிறதும் வரதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாவே இருந்தாலும் ஒரு லூசிங் ஸ்ட்ரீக்கை நம்ம ஃபேஸ் பண்ற எல்லா வாய்ப்பும் பாத்தீங்கன்னா இருக்கத்தான் செய்யும். இப்போ ஒரு லூசிங் ஸ்ட்ரீக் ஆகுது, உதாரணத்துக்கு ஒரு 7 ட்ரேட் 10 ட்ரேட் வரிசையா லாஸ் ஆகுதுங்கிற ஒரே காரணத்துக்காக இவ்வளவு நாள் நல்லா இருந்த ஸ்ட்ராட்டஜி இதுக்கப்புறம் நல்லா இல்ல அப்படின்னு அதுக்கு அர்த்தம் கிடையாது. முதல்ல ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரியான ஒரு லூசிங் ஸ்ட்ரீக் இருந்தாலும் கூட அதுக்கப்புறமும் கண்டினியூஸா ட்ரேட் பண்ணி முதல்ல நம்ம அந்த லூசிங் ஸ்ட்ரீக்ல பண்ண லாஸ் எல்லாம் ரெக்கவர் பண்ணி திரும்ப அங்க இருந்து ப்ராஃபிட் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஹெல்ப் பண்ணுது பாத்தீங்களா? அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு உண்மையான ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நான் சொல்லுவேன். நாலாவது, ஒரு எட்ஜ் அப்படிங்கிறது நமக்கு ப்ராபபிலிட்டி அட்வான்டேஜா மட்டும் தான் கொடுக்கும். முதல்ல ஒரு ட்ரேடிங் எட்ஜ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நம்ம பல ட்ரேட்ஸ் எடுக்கிறோம். ஓகேங்களா? ஒரு 100 ட்ரேடோ 200 ட்ரேடோ எவ்வளவோ ட்ரேட்ஸ் எடுக்கிறோம். அதுல நம்ம சக்சஸ் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது, அதாவது ஃபெயில் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டியை விட சக்சஸ் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஒரு ட்ரேடிங் எட்ஜை உருவாக்கி வச்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அண்ட் ஒரு ட்ரேடிங் எட்ஜ் அப்படிங்கிறது நம்ம எடுக்கிற ஒவ்வொரு ட்ரேட்லயும் நமக்கு வந்து சக்சஸ கொடுக்காது. ஓகேங்களா? அந்த விஷயத்த அது கேரண்டி பண்ணாது. அண்ட் நிறைய பேருக்கு இந்த ட்ரேடிங் எட்ஜ்ல வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ஆல்ரெடி நம்மளோட யூடியூப் சேனல்ல இத பத்தி நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். இருந்தாலும் இன்னொரு தடவை நான் சொல்றேன். ட்ரேடிங் எட்ஜ் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜியோ டூலோ இண்டிகேட்டரோ மட்டும் கிடையாது.
ஓகேங்களா? அது வந்து என்ன கேட்டீங்கன்னா, நான் ஒரு எஃபோர்ட் அப்படின்னு சொல்லுவேன். இல்ல நம்ம பண்ற வொர்க் அப்படின்னு சொல்லுவேன். அதுல நெறைய விஷயங்கள் அடங்கும். இப்போ நான் யூஸ் பண்ற ஸ்ட்ராட்டஜி அதுல வரும். நான் ஃபாலோ பண்ற பிளான் அதுக்குள்ள வரும். என்னோட எமோஷனல் கண்ட்ரோல் அதுல இருக்கும். நான் ஃபாலோ பண்ற ரிஸ்க் மேனேஜ்மென்ட், மனி மேனேஜ்மென்ட் ரூல்ஸ் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு ட்ரேடரா நான் ஒரு வொர்க் பண்றேன். ஓகே. நான் அந்த ட்ரேடரோட வொர்க்க தான் ட்ரேடிங் எட்ஜா பார்க்குறேன். சரிங்களா? சோ என்கிட்ட ஒரு ட்ரேடிங் எட்ஜ் இருக்கு அப்படின்னா, நான் பண்ற வொர்க் எனக்கு வந்து லாங் டெர்ம்ல சக்சஸ குடுக்கும்னு அர்த்தம். ஓகே. அப்போ லாங் டெர்ம் சக்சஸ் வேணும் அப்டின்னா, ஒரு ட்ரேடிங் எட்ஜ உருவாக்கணும். ஒரு ட்ரேடிங் எட்ஜ் அப்டிங்கிறது என்ன? ஒரு ட்ரேடரோட வேல. அப்போ ஒரு ட்ரேடரோட வேலை என்னென்ன அப்டிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அந்த எல்லா வேலையுமே நம்ம கரெக்ட்டா செய்யணும். அண்ட் பெர்ஃபெக்ட்டாவும் செய்யணும். ஓகே. அப்டி பண்ணாலும் நம்ம வந்து வெறும் ப்ராஃபிட் தான் பண்ணுவோம் அப்டின்னு கிடையாது. ஈவன் லாஸே வந்தாலும் லாங் டெர்ம்ல அது வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட்ட குடுக்கும். ஓகேங்களா? இதுதான் ஒரு ட்ரேடிங் எட்ஜ் அப்டிங்கிறது. நம்பர் 5 மார்க்கெட்ல இருக்கிற ஒவ்வொரு மொமெண்டமும், அதாவது ஒவ்வொரு தருணமும் யூனிக்கானது, தனித்துவமானது. என்னதான் நம்ம வந்து ஒரே மாதிரியான ஒரு பேட்டர்ன 2 தடவ வந்து பார்த்தாலுமே, அது பேட்டர்னா பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும், அதுக்கு பின்னாடி இருக்கிற மார்க்கெட் கண்டிஷன் அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருக்கிற வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி இதுல இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பேசிக் ட்ரேடிங் நாலேட்ஜ் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது இப்ப நம்ம ஹேமர்ன்னு ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் ஓகேங்களா? ஸோ அத பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்ப இந்த ஹேமர் பேட்டர்ன் வந்து ஒரு தடவ ஃபார்ம் ஆகுது. திரும்பவும் ஒரு ஹேமர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. இப்ப இந்த ஹேமர் அப்படின்னு ஒண்ணு கிரியேட் ஆச்சுனாலே, நெக்ஸ்ட் பிரைஸ் வந்து இன்கிரீஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்ப இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் டைம் கிரியேட் ஆனப்ப நெனச்ச மாதிரியே பிரைஸ் ஏறிருச்சு அந்த பேட்டர்ன் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம். 2வது டைம் அது ஆகல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஹேமர் பேட்டர்ன் கிரியேட் ஆகுறதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ரீசன் இருக்கு பாத்தீங்களா? ட்ரேடர்ஸோட சென்டிமென்ட், மார்க்கெட் கண்டிஷன், சப்ளை, டிமாண்ட் வேற என்னென்ன ஃபேக்டர்ஸ் வேணுமோ எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம். அது வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கவே இருக்காது. அண்ட் இதனால தான் நம்ம எடுக்கிற ஒவ்வொரு ட்ரேடையுமே, அதாவது ஒவ்வொரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியுமே நம்ம யூனிக்கா ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. நம்பர் 8 இந்த 5 ஃபண்டமெண்டல் கேரக்டரிஸ்டிக்ஸ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறமா நமக்குள்ள கிரியேட் ஆகுற அந்த மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். முதல்ல பெரும்பாலான ட்ரேடர்ஸ் இத வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இது அவங்களோட நம்பிக்கைக்கு எதிரா இருக்கும். சரிங்களா? அப்படி எதிரா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இன்னும் நீங்க வந்து மார்க்கெட்ட புரிஞ்சுக்கல அப்படின்னு தான் அர்த்தம். அதனால தான் ஆர்த்தர் வந்து மார்க்கெட்டோட அந்த அடிப்படையான அந்த தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டீடைல்டா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. சோ இப்போ ஒரு ட்ரேடரா அத வந்து நான் அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட்டோட நெக்ஸ்ட் மூவ பிரெடிக்ட் பண்றத டோட்டலா நான் வந்து ஸ்டாப் பண்ணிருவேன். ஒரு லாஸ பார்த்து பயப்படுறத நான் ஸ்டாப் பண்ணிருவேன். ப்ராஃபிட்லாம் பண்ணதுக்கு அப்புறம் எனக்குள்ள ஓவர் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிற ஒண்ணு எப்பவுமே பாத்தீங்கன்னா வரவே வராது. சோ இதுக்கெல்லாம் பதிலா நம்மளோட ட்ரேடிங் எட்ஜ ஃபாலோ பண்ணுவோம். ரிஸ்க மேனேஜ் பண்ணுவோம். எமோஷனலா எப்பவுமே பாத்தீங்கன்னா நியூட்ரலா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அண்ட் ப்ராபபிலிட்டியை ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஒர்க் பண்ண பாத்தீங்கன்னா நம்ம வந்து அலோ பண்ணுவோம். நம்பர் 9 கனெக்ஷன் டு த ஜோன். அதாவது இந்த மைண்ட் செட்டுக்கும் ஆர்த்தர் சொல்ற அந்த ஜோனுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படிங்கறத ஃபைனலா பார்க்கலாம். மார்க்கெட்டோட இந்த உண்மையான தன்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே மென்டலி ரொம்ப காமா இருப்போம். அந்த உறுதியான எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது நமக்கு வரவே வராது. மார்க்கெட்டை அப்ஜெக்டிவா பாத்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்க ஆரம்பிப்போம். அதாவது ஒருதலை பட்சமா இல்லாம, ஒரு சைடா யோசிக்காம என்னென்னலாம் நடக்கலாம். இப்போ ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அதுக்கு ஃபர்ஸ்ட் என்னென்ன காரணங்கள் இருக்கு, அதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் இருக்கு, இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னென்னலாம் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்ஜெக்டிவா பாத்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிப்போம். அண்ட் இந்த மென்டல் ஸ்டேட்டஸ் தான் நம்மள அந்த ஜோன்ல இருந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் பண்ண நம்மள அலோ பண்ணும் அப்படின்னு ஆர்த்தர் சொல்ல வராரு. சோ அங்கதான் நம்மளால நம்மளோட எமோஷனோட இடையூறு இல்லாம இயற்கையா ஃப்ரீயா எந்த ஒரு ட்ரேடிங் டிசிஷனா இருந்தாலும் பாத்தீங்கன்னா எடுக்க முடியும். சோ ஃபைனலி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இதுல என்ன சொல்றாரு அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டோட கண்ணோட்டத்தை பாத்தீங்கன்னா நிறைய நமக்கு வந்து சொல்லியிருப்பாரு. மார்க்கெட்டை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருப்பாரு. அடுத்தது ஒரு ட்ரேடரா நம்ம ஃபர்ஸ்ட் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த உண்மைகளை ஏத்துக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஏத்துக்கிட்டா மட்டும்தான் நமக்குள்ள ஒரு மைண்ட் செட் அப்படிங்கிறது உருவாகும். அண்ட் அந்த மைண்ட் செட் தான் நம்மள அந்த ஜோன்ல இருந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் பண்றதுக்கு நமக்கு வந்து அது உதவியா இருக்கும். அண்ட் அப்படி நம்ம ட்ரேட் பண்றப்பதான் எமோஷனோட தொல்லை இல்லாம ஃப்ரீயா நம்மளால செயல்பட முடியும் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு.
நீங்க ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங் பண்ண இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களா? பட் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னாலும் சரி, இல்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னாலும் சரி, இல்ல ப்ரோ நான் ப்ராப்பரா லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் தான் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியால இருக்கேன் அப்படின்னாலும் சரி, கவலையே படாதீங்க. நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. நம்மளோட ட்ரேடிங் கம்யூனிட்டில நாங்க மென்டார்ஷிப் ப்ரோகிராம்ஸ கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல அத பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் இருக்கு. செக் பண்ணி பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது அந்த மென்டார்ஷிப் ப்ரோகிராம்ஸ் ரிலேட்டடா டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல எங்களோட மொபைல் நம்பர் கொடுத்திருக்கோம். எப்ப வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இந்த ட்ரேடிங் இன் தி ஜோன் புக்கோட 7th சாப்டர்ல இருந்து நான் கத்துக்கிட்ட இம்பார்ட்டன்ட்டான லெசன்ஸ ஷேர் பண்றேன். சோ அந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோல நாங்க சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு தோணுச்சு அப்படின்னா வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. ட்ரேடிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னும் நம்ம கத்துக்க நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். Until then, stay tuned.